பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த 7 நாட்களும் பிரத்யேகமாக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நாம் பிரத்யேகமாக இந்த 7 நாட்களில் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரத்யேகமாக 7 நாட்களுக்கும் 7 விதமான தலைப்புகளிலே இங்கே ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள், ஆராதனை செய்வார்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் பிரத்யேகமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் பிரத்யேகமாக நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷன் இந்தியா இயக்கத்தை கர்த்தர் இப்படி அவருடைய ராஜ்ய பணிக்கென்று பயன்படுத்தி வருகிறார். இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது ஊக்கமான அந்த ஜெபம் பலன் உள்ளதாக அமையும். கர்த்தர் நம் ஜெபத்தை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வார், வழி நடத்துவார், தேசத்தில் விடுதலை தருவார், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அப்படி நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களையும் இந்த நாட்களில் நீங்கள் பிரத்யேகமாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் பலன் தருவாராக, உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட உங்களை பார்ப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நம்ம ஒரு சில மணி நேரம் ஆண்டவரை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நோவா என்ன பண்ணார் அப்படின்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதில் 20வது வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஒரு சுத்தமான பலியை ஆண்டவருக்கு செலுத்தினார். திருப்பியும் கவனிங்க, சுத்தமான பலியை ஆண்டவருக்கு செலுத்தினார். அதை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். இப்போ பாருங்களேன், நம்ம ஆண்டவருக்கு சுத்தமான பலியை செலுத்துகிறப்போ ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இருந்த இடத்துல. ஆமேன். அதான் நம்ம எப்போ ஆண்டவருக்கு அந்த சுத்தமான ஆராதனை, சுத்தமான பலி, உள்ளத்திலிருந்து எதையும் சிந்திக்காமல், ஐயோ அது இது எதையுமே சிந்திக்காமல் கொஞ்ச நேரம் நம்ம ஹார்ட்டை அப்படியே சுத்தப்படுத்தி, எதையுமே யோசிக்காமல் நம்ம இருதயத்தை அப்படியே சுத்தப்படுத்தி நம்ம சுத்தமான பலியை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற பொழுது அதை அவர் சுகந்த வாசனையாய் அவர் ஏற்றுக்கொள்வார். அதனால் இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி அவருக்கு நன்றி சொல்லி ஒரு சுத்தமான பலியை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் அதை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்வார். கைகளை தட்டி சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா.
அனுகூலமான துணையுமானீரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தினீரே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. உம் கரம் நீட்டி, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உள்ளத்திலிருந்து அந்த சுத்தமான பலியை ஏறெடுக்கலாமா? உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. இதுவரை நடத்தினீங்களே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி நல்ல உற்சாகமா மகிழ்வை தந்தீரே நன்றி. முழு பலத்தோட இதுவரை நடத்தி ஒரு சுத்தமான பலியை எடுக்கிற பொழுது சுகந்த வாசனையாய். நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அந்த நோவா இந்த சுத்தமான பலியை ஆண்டவருக்கு கொடுத்தது போல இந்த நேரத்தில் கூட நம்ம அப்படியே சுத்தமாக ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் கூட நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனையை அவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் அநேகர் நம்மளை வழி அனுப்புவாங்க. புரியுதா? நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சதை கொடுத்து போயிட்டு வாப்பா, நம்ம இப்போ எங்கள் அம்மாவே இப்போ நான் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அநேகர் வழி அனுப்புவாங்க. ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை வழி அனுப்புவராக இல்லை, நம்மளோட வழி நடப்பவராக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை வழி அனுப்பிச்சிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியாப்பட்ட தேவன் இல்லை, நம்மளோடு நடக்கிற தெய்வம். நம்ம கூட வழியாய் நம்ம போகிற பாதைகள் எல்லாம் அவர் கூட வருகிற தெய்வம். ஆமேன். அதனால தான் நம்ம விசேஷித்தமானவர்கள். என்னப்பா விசேஷித்தமானவர்கள்? பெரிய பங்களா, பெரிய ஆஸ்தி, பெரிய பெரிய சொத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம விசேஷித்தமானவர்கள் அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்முடைய கையை பிடித்து நம்முடைய பாதையெல்லாம் அவர் கூட வராரு பாருங்க. அதனால தான் நம்ம விசேஷித்தமானவர்கள். ஆமென். பாருங்களேன், பைபிளில் கூட மோசேகிட்ட ஆண்டவர் சொல்வார், பா இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ என்ன பண்ண அவங்கள மீட்பதற்காக நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேகிட்ட சொல்லுவார்.
அப்போ மோசே பயப்பட, ஐயோ ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன போய். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாத்திராகமும் அதில் 3வது அதிகாரத்தில் அதில் 12வது வசனம் அழகாக சொல்லும், பா நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ போ நான் உன் கூட இருக்கேன். பாருங்களேன், ஆண்டவர் அநேக முறை நம்மளோட ஆண்டவர் நடந்து வருகிறவராய், அவர் நம்மளை வழி அனுப்பிச்சி விட்டுட்டு போயிட்டோ அப்படி சொல்லாமல், போ நான் உன் கூடையே இருக்கேன், நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் அழகாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை வழி அமைச்சு விட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், உன் கூடவே நான் இருப்பேன். நீ போகிறப்ப, நீ தகச்சு போய் நிற்கிறப்ப, ஐயோ என் தேவை சந்திக்கப்படுமா, ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறப்ப, எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களோட இருக்கிற தெய்வனாய், அவர் உங்களோடு நடக்கிற தெய்வமாய், அவர் உங்களோடு பேசுகிற தெய்வமாய், அவர் உங்கள் வழியாய் உங்கள் கூடவே அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் சங்கீதம் இப்படியா சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுறாராம். அவர் என்னை வழி அமைச்சு விட்டுட்டு இல்லை, அவராக என் கையை பிடிச்சிட்டு கொண்டு போய் விடுறாராம். அருமையான தேவஜனமே, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன் அப்படின்னா அவர் உங்கள் கையை பிடிச்சு அவர் உங்களை கொண்டு போகிற தேவனாய் உங்கள் வழி ஃபுல்லாக நடக்கிறவராக இருக்கிறார். அதில் என்னோட சேர்ந்து, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருகிறதுனால், நீர் என்னோட இருப்பதினால், நீர் எங்களோட தங்கி இருக்கிறதுனால நாங்கள் விசேஷித்தமானவர்கள்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கைகளை தட்டி உற்சாகமாய், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். சொல்லுங்க பார்க்கலாம், எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னோட வர்றார், அவர் என்ன வழி அமைச்சு விட்டுட்டு இல்ல, என் கூடவே வராரு. நல்லா சந்தோஷமா இன்னொரு தாட்டி, அன்பான தேவன் என்னோடு, அது போதும். என் ஊழிய பாதையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க போனாலும் அவர் என்னோடு வருகிறார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எத்தனை பேர் சொல்ல முடியும், எதினால்? நல்ல வைராக்கியமாய், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் நான் பாதையில நடக்கிறப்ப எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவர் சந்திப்பார். என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் எதினால் நீர் என்னோடு வருவதினால். நீங்க என் கூட வரீங்கப்பா. எத்தனையோ பேர் என்னை நற்றாத்தில் கைவிட்டிருக்கலாம், எத்தனையோ கரங்கள் என்னை கைவிட்டிருக்கலாம். நீர் என்னோடு வருவதினால் நான் விசேஷித்தமானவன்.
என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர். மாறாவின் நீரை அப்பா, நீங்க என்னோட வரப்ப என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவும் எல்லா கசப்புகளும் அது நிச்சயமாய் அது தேனாய் மாறும். அப்பா, மாறாவின் நீரை தேனாக மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சத்தமா ஆமென், ஆமென். பாருங்களேன், அவர் நம்மளோட வருகிற தேவன். இன்னொரு தட்டி கூட ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மோசேயோட அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறா இருந்துச்சு. அவர் வாய் தான் அவருக்கு மாறாவே. என்னன்னா, மந்த வாயுள்ள ஒரு மனுஷனா, திக்குவாயும் மந்த வாயுள்ள ஒரு மனுஷன். ஆனால் அந்த மாறாவை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். ஒருவேளை இன்னைக்கு ஐயோ எனக்கு அறிவில்லைங்க, எனக்கு போதுமான ஞானம் இல்லை, நானே ஒரு சாதாரணமான ஆண்டவர் என்ன வச்சு. நீங்கள் சாதாரணமான மதுரமாக இருக்கலாம், ஆனால் மன்னவர் உங்களுக்குள்ளே வரப்ப மதுரமாய் அல்ல, ஆண்டவர் உங்களை தேனாய் அநேகருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் மாற்றுவார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனாக இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோட வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஒருவேளை நீங்கள் 2 பேராக ஆராதிக்கலாம், 3 பேராக நீங்கள் இடத்துல இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விசேஷித்த மாணவர்கள்னு தட்டி சொல்லுங்கள். பாருங்கள், அவங்க தூங்குறாங்க பாருங்கள், தட்டி சொல்லுங்கள், நீங்கள் விசேஷித்த மாணவர்கள். ஒருவேளை நீங்கள் தனியாக ஆராதிக்கலாம், நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து நீ விசேஷித்த மாணவையா அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை நாள் தான் நீ சோர்ந்துட்டு இருக்க போகிற? நீ விசேஷித்தமான ஆளியா, நீ விசேஷித்தமான ஆளியா? ரோதடி சொல்கிறீங்களா? கண்ணாடியை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். எப்பா ஜானாக்ஸு, நீ விசேஷித்தமான ஆள். அதனால் சொல்கிறீங்களா? நான் விசேஷித்தமானவன். எதினால்? அவர் என்னோட வருகிறதுனால். சொல்லுங்க, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் தேவையை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்கள் பிரச்சனையை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்கள் பாரத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னையிலேருந்து உங்கள் மைண்ட் ஒன்று யோசிக்க போகுது. என்னன்னா, எதனால நான் விசேஷித்தமானவன்? யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அவர் என்னோட வர்றதுனால, அவர் என் பாதையில் வர்றதுனால நான் விசேஷித்தமானவன். ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை அவர் செவைப்படுத்துகிற தேவன், கரடான பாதைகளை அவர் செவைப்படுத்துகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னோடு வர்றதுனால் நான் விசேஷித்தமானவன். அவர் என்னை வழி அனுப்புகிற தேவன் அல்ல, அவர் என்னோடு வழி நடக்கிற தேவன். இது அறிக்கையிடுங்க பார்க்கலாம். அவர் என்னை வழி நடத்துகிறவர். ஆமென். அவர் என்னை நடத்துகிறவர். எப்போ? மகா வறட்சியான காலத்துல, ஒண்ணுமே இல்லாத நேரத்திலையும் அவர் என்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். என் பாதைகள் எல்லாம் மெய்யாய் பொழிய அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருந்தார்னா பகலின் வெயில் என்னை சேதப்படுத்தாது, இரவின் பயங்கரம் என்னை சேதப்படுத்தாது. மதியானத்தில் சுற்றி திரிகிற எல்லாவித பொல்லாத ஆவிகளுக்கும் ஆண்டவர் என்னை மூடி மறைத்துக் கொள்வார்னு சொல்றவங்க நல்ல சத்தமா ஒரு ஆமென், ஒரு ஆமென். இனிமே நான் தேவையில்லாததை யோசிக்க மாட்டேன். நான் எதை யோசிப்பேன் அப்படின்னா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், அதையே நான் அனுதினம் யோசிப்பவன். சொல்றீங்களா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், அதையே நான் அனுதினம் யோசிப்ப. எதனால? எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து, நம்ம எதனால விசேஷித்தமானவர்கள்? எதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நம்மளோட வர்றதுனால. ஆமென். எதினால், இது எதினால், நீர் என்னோடு
வருவதினால். எதினால்? எதினால்? இது எதினால்? நீர் என்னோடு வருவதினால். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் பாதையில் இருக்கிற எல்லா ஏக்கத்தையும் அவர் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. இன்னொரு முறை கூட மாறாவின், மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. நல்ல ஆவியில நிரம்பி, ஓ மாறாவின் நீரை தேனாக, ஓ சபராதாரதான், ஓ தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மாறாவின் நீரை தேனாக, ஓரா வர 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 வரவா. அப்பா எங்களை நீர் ஆளுகை செய்யும், எங்களை நீர் ஆளுகை செய்யும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை இன்னைக்கு எனக்கு நீங்க நினைப்பூட்டுங்கப்பா, எனக்கு நினைப்பூட்டுங்க. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு. என் கூட யார் இல்லைனாலும், என் கூட பெரிய பெரிய ஓ ஜாம்பவான்கள் இல்லைனாலும், எனக்கு பணம், எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் இல்லைனாலும், அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். பெரியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். மோசையோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன் இன்னைக்கு என்னோடு இருக்கிறார், இன்னைக்கு என்னோடு இருக்கிறார், இன்னைக்கு என்னோடு இருக்கிறார். சத்தமா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். என் கூட நீங்க வர்றதற்காக நன்றி அப்பா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அன்பான தேவன். வர 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 வர. கொஞ்ச நேரம் நல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி உற்சாகமாய், ஓ ராபா பாபா பாபா ரதர வர வர வர. தேவ பிரசனம் இருந்த இடத்துல அப்பா, தேவ பிரசனம் எந்த இடத்துல அப்பா உங்களை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ பிரசனம் இப்பொழுது இறங்கட்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் நீர் போனீரோ, அக்னி ஸ்தம்பமாய் பாதையில போனீரோ, இன்னைக்கு எங்களோட நீங்க வாங்கப்பா. தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். அன்பான தேவன் என்னோடு வருகிறார். அன்பான ஓ ரபா பாபா ரபா. தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். இருந்தவராகவே இருக்கிறவர் என் பாதையில் இருக்கிறார், இருந்தவராகவே இருக்கிறவர் என் பாதையில் இருக்கிறார், இருந்தவராகவே இருக்கிறவர் என் பாதையில் வருகிறார், என் பாதையில் வருகிறார், என் பாதையில் வருகிறார். முட்செடியில் சந்தித்தவர், முட்செடியோடு அவர் போல, முட்செடியில என்ன சந்திச்சவர், முட்செடியோடு அவர் போல கடைசி வரை என்னோடு நடக்கிறவராய், கடைசி வரை என்னோடு நடக்கிறவராய், கடைசி வரை என்னோடு நடக்கிறவராய். அழைத்த தேவன் பாதியில் என்னை விட்டுட்டு போக மாட்டாரே, அழைத்தவர் நற்றாத்தில் என்னை கைவிட மாட்டார். அழைத்தவர் இறுதி வரை, அழைத்தவர் இறுதி வரை, அழைத்தவர் இறுதி வரை, அழைத்தவர் இறுதி வரை என்னோடு. அது போதும் என் என் வாழ்விலே. வாழ்விலே அன்பான தேவன் என் கூடவே வருவார், அது போதும் என் வாழ்விலே. நீங்க மனசுல உங்களுக்கு குழப்பமா இருக்கா? பிரதர் முற்செடியிலே அவர் போயிட்டாராட்டுக்கு பிரதர், என் பாதையை பார்த்தா அப்படிதான் பிரதர் தெரியுது, முற்செடியில என்ன வழி அமைச்சு விட்டுட்டு போயிட்டாராட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, முற்செடியில இருந்தவராகவே இருக்குன்னு சொன்னவர் இன்னைக்கு உங்க லைஃப்ல அவர் கூட வந்துட்டே இருக்கார். எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு உங்க வழியை விட்டு போயிருக்கலாம், ஆனா அவருடைய பாதம் மாத்திரம் உங்க வழியிலே இருக்கு. நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த பாதச்சுவடு இன்னும் உங்க லைஃப்ல தான் இருக்கு, இன்னும் உங்க லைஃப்ல தான் இருக்கு.
அப்படி உள்ளத்திலிருந்து பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பத்தி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னப்பா அங்க கல்றைலண்டு தான் என்னை இங்கே கொண்டு வந்தியா? அவரோட வருகிறத அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உணராம இருந்துடுறாங்க. ஏன்பா பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரதை பார்த்துட்டு, என்ன மோசே அங்கேயா பார்வோன்ல எகிப்துல இல்லாதத கல்றைலன்ட்டு எங்களை இங்கே கொண்டு வந்து எங்களை சாக அடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட வருகிறத அவங்களோட வர ஆண்டவரை மறந்துட்டு அவங்கள ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மோசே சொல்லுவார், எப்பா நீங்கள் பயப்படாதீங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்களேன், அவர் உங்களோட வராருன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அதான் அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து இன்றைக்கி அவர் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அவர் செய்ய போகிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு பார்க்குற எகிப்தியனை இனி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு மோசே சொல்லுவார். நீங்கள் எப்போ அவரை பார்க்குறீங்களோ அப்போது நீங்கள் பார்க்குற எகிப்தியனை பார்க்க மாட்டீங்க. எப்போ எகிப்தியனை பார்க்குறீங்களோ அப்போ அவரை பார்க்க மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அப்பா என்னை துரத்திட்டு வர எதிரியை நான் பார்த்து பயப்படுறவன் இல்லை, என்னை அழைத்த ஆண்டவரை பார்த்து நான் முன்னேறுகிறவன், நான் தொடர்ந்து பயணம் செய்கிறவன். அப்படி உள்ளத்திலிருந்து என் ஓட்டத்தில் நான் தனிமா, அப்படியே உங்க வாயில அறிக்கை எடுங்க பார்க்கலாம். என் ஓட்டத்தில் நான் தனிமா இல்லை, நேசித்தவர் விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமா இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, ஓ நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் உம்மை மாத்திரமே நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு உங்க பாதையை விட்டு அவர் விலகல, உன் பாதையில அவர் விலகல, இன்னைக்கும் உன் பாதையில தான் இருக்க. ஓ துணையாளர் என்னை விட்டு அவர் சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்திலிருந்து அவரை மாத்திரம் பார்த்து நம்புவேன் இறுதி வரை, உம்மை மாத்திரமே நம்புவேன் இறுதி வரை. அப்படியே ஒரு நிமிஷம் உங்க இருதயத்திலிருந்து இறுதி வரை, ஓ நம்புவேன். அவரை நம்பாம ஐயோ என்னை கொலை பண்ண வாங்க கூட்டு வந்த அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க அப்படி சொல்லிடாதீங்க. என்னப்பா என்னை இந்த இடத்துல சாகடிக்கிறதுக்காப்பா என்ன நீங்க இந்த ஊழியத்தை கொடுத்து என்னை அழைச்சி வந்தீங்க, என்னை இந்த நட்டாத்துல கைவிடுறதுக்காக இந்த அழைப்பை என் கையில கொடுத்தீங்க, என்னை பாதியில விட்டு விலகிறதுக்காக சுவாமி எனக்கு இந்த அழைப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவரை நம்பாம அவரை நம்ம மறுதளிக்க வேணாம். அவருடைய உள்ளத்துல இருந்து சொல்லுவோம்,
பாதையில எகிப்தியன்ட்ட பெரிய பெரிய ஈட்டி, பெரிய 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 ஆயுதம் இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவரை நம்புவேன், அவரை மாத்திரம் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றீங்களா? நம்புவேன் இறுதி வரை, ஓ நம்புவேன். என் பாதையில் அவரை தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன். நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்படியே ஆவியில நிரம்பி நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன். இன்னொரு முறை கூட ஆண்டவரை பார்த்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே, உம்மை நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, இயேசுவே முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை, தப்பிக்க இடமே இல்லை. பிரதர், முன்னாடி பார்த்தா என் எதிர்கால பயம், பின்னாடி பார்த்தா என் கடன் பிரச்சனை, முன்னாடி பார்த்தா எனக்கு அவ்வளோ பெரிய பாரம், பின்னாடி பார்த்தா நான் எப்படி வாழ போறேன், என்னோட பாஸ்ட் என்னை போட்டு நெருக்குது, என்னோட ஃபியூச்சரும் என்னை போட்டு நெருக்குது பிரதர், எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எப்படி மீள போறேன்னு தெரில. என் பாஸ்ட் பார்த்தாலும் நான் ஒன்றும் சாதிச்ச மாதிரி தெரில பிரதர், என் ஃபியூச்சரை பார்த்தாலும் அதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பின்னாடியும் பிரச்சனை முன்னாடியும் பிரச்சனை. நான் மோசே ஆண்டவரை நம்பினது போல இன்னைக்கு இந்த நேரத்துல கூட என் பாஸ்ட் வேஸ்டா இருக்குனே, என் ஃபியூச்சரை பார்த்தாலும் பயமா இருக்கு, என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு பண்ணு, அவரை நம்ப, உன் பாதையில் அவரை மட்டும் நம்பு. இதுவரை உன்னை நடத்தினார்ல, இதுவரை உன் கையை பிடிச்சு உன்னை நடத்தி வந்தவர், இனிமேலும் உன்னை நடத்த அவர் போதுமானவராய். நம்புவேன் இயேசு, அவர் உன்னை பலத்த கையினால் உன்னை பாதுகாத்து இதுவரை நடத்திய அதே ஆவியானவர் இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராய். நம்புவேன். மறந்துடாதீங்க, என்ன செங்கடலை பார்த்து மறந்துட்டீங்களா? அவர் உங்களோட இருக்கிறத மறந்துட்டீங்களா? பின்னாடி பார்வோனை பார்த்து அவர் உங்களோட இருக்கிறத மறந்துட்டீங்களா? மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, அவர் உங்களோட இருக்கிறத மறந்துடாதீங்க. நீங்க என் கூட இருக்கிறத நான் மறக்கவே இல்லப்பா. நல்ல கடைசியா ஒரே ஒரு முறை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அப்படியே உங்க இருதயத்திலிருந்து அவரோட நடக்கிறத விட
அவரோட நடக்கிறது ஓகே தான் பிரதர். அவர் உங்கள் பாதையில் வர்றது, அவர் உங்களை செவ்வையாக நடத்துறது எல்லாமே ஓகே தான். அவரோட நடக்கிறத விட அவருக்காக நம்ம நடக்கலாமா? ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். உள்ளத்திலிருந்து, அப்பா நான் உங்கள் கூட நடக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் உங்களோட நடக்க இன்னைக்கு என்னை தீர்மானிக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? அவரோட நடக்கிறத விட அவருக்காக நடப்போமா? உங்களுக்காக. கண்ணை மூடி. இந்த உலகத்துக்காக நடக்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. இந்த உலகத்துக்காக தன் சரீரத்தை பயன்படுத்த நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனால் அவருக்காக, அவரோட, அவர் கூட நடக்க நீ ஒருத்தன் தான் இருக்க. அதனால கண்ணை மூடி. இப்போ நான் உங்களோட நடக்கிறது ஓகே டாடி, நான் இன்னைக்கு நான் உங்களுக்காக நடக்க என்னை தீர்மானிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு ஜீவ பலியாக அவருக்காக நடக்க பின்னோக்கே நான் ஒரு கூட்ட வாலிபர்கள் இந்த உலகத்துக்கு நேரா நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் அவருக்காக நடக்க பின்னோக்கே நான் அப்படியே 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 இருதயத்திலிருந்து உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஆமாப்பா, நான் எப்பொழுதுமே நீங்க என் கூட வரீங்கன்றதை யோசிக்கிறத விட ஒரு படி மேல நான் எப்படிலாம் உங்களுக்காக ஓடணும், நான் எப்படிலாம் உங்களோட நடக்கணுன்றதை யோசிக்கவும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க என்னோட வரீங்கன்றதை நான் யோசிக்கிறேன். ஒரு படி மேலே ஏறி உங்களுக்காக நான் எப்படி ஓடுறேன்றதையும் நான் யோசிக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. இன்னைக்கு உங்க கூட நடக்கிறவனாய் மாற்றம் இல்லாம உங்களுக்காக நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஒரு ஆராதனையை ஒரு ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமை உங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. மீதி உள்ள பகுதியிலும் உங்க ஆளுகை கிரியை செய்யட்டோம்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொடர் 7 நாள் ஜெபத்திற்கு கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்நாட்களிலே ஜெபம் மிகவும் இன்றியமையாததாக மாறிவிட்டது. அது அப்படிதான் மாறவும் வேண்டும். ஏனென்றால் எங்கே திறந்தாலும் எங்கே போனாலும் சபைகளுக்கு நாம் கடந்து சென்றாலும் பலவித ஜெபக்கூடுகையில் நாம் பங்கெடுத்தாலும் எல்லா இடங்களிலும் போதனைகள் கிடைக்கிறது, பாடல்களுக்கு நாம் கேட்கிறோம். ஆனால் ஜெபிப்பதற்கு தான் ஆட்கள் இல்லாமல் காணப்படுகிறது. ஆண்டவரும் ஜெபிப்பதை தான் மிகவும் எதிர்பார்க்கிறார். ஆதலால் தான் எசேக்கியேல் தான் தீர்க்க தரிசனம் உரைத்த 9ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியிலே அடையாளமிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி பார்க்கும்போது பலவிதமான அசம்பாவிதங்கள், பலவிதமான நெருடல்கள், பலவிதமான கண்ணீர் மிகுந்த சூழ்நிலைகள் இன்னும் உற்று நோக்கினால் இப்படியெல்லாம் மனுக்குலத்தில் காணப்படுகிறதா என்று சொல்லி நாமே அங்கலாய்த்து நாமே வேதனைப்படுகிற காட்சிகள் அநேக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் எப்பொழுதுதான் விடிவு பிறக்கும்? ஏதாகிலும் மாற்றம் ஏற்படாதா? சமாதானம் கிடைக்காதா? தேசத்தில் ஜனங்கள் நிம்மதியோடு அமைதியோடு தங்களுடைய ஜீவியத்தை நடத்த மாட்டார்கள் என்று சொல்லி நாம் ஏக்கம் கொள்ளுகிறோம். நல்ல காரியம்தான். ஆனால் இவைகளெல்லாம் நடப்பிப்பதற்கு பலவிதமான மனிதர்களும் அரசியல் தலைவர்களும் ஆளுகிறவர்களும் பலவித முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் அநேக நேரம் தோல்வியில் தான் முடிந்து விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா?
பதில் தேவனிடத்தில்தான் கிடைக்கும். இதற்கான மாற்று, எல்லாவற்றுக்குமான விடை, தேசத்திலே சமாதானம், தேசத்திலே அமைதி, தேசத்திலே சந்தோஷம், மனிதர்களுக்குள்ளே நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்கக்கூடியது என்பதை நாம் மாத்திரமே அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம். இந்த நாளிலும் நாம் இந்த ஜெப வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே, நம்முடைய மாநிலத்திலே, உலகத்திலே அநேக காரியங்கள் நடந்தாலும் ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பதாக இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். நாம் பார்க்க போகிற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தம் நாம் பாரப்படுவோம், நாம் ஜெபிப்போம். நாம் பாரப்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த பாரத்தை நாம் கடத்தி அவர்களுக்குள்ளும் ஜெப பாரத்தை ஊற்றி அவர்களையும் ஜெபிக்க வைப்போம். தேசம் ஆண்டவரை காணட்டும், பதில்கள் ஆண்டவரிடத்தில் நாம் கிடைக்க பெற்று தேசத்திலே ஒரு மாற்றங்களை நாம் காணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், அல்லது ஜெபிக்க போகிற காரியம் என்னவென்றால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பித்து ஏறத்தாழ 1 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் தான் உருண்டோடுகிறதை தவிர எந்த ஒரு இடத்திலும் அதனுடைய அமைதிக்கான ஒரு தீர்வோ சமாதான சூழ்நிலையோ ஏற்படுறதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றையும் நம்மால் பார்க்க முடிய மாட்டேங்கிறது. இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பார்த்தார்கள். பல உலக தலைவர்கள் கூட இரு நாட்டு தலைவர்களையும் கூட்டி சேர்த்து வைத்து பேசி பார்த்தார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. என்ன தான் நேரிடுகிறது என்று உற்று நோக்கினால், பாதிக்கப்படுகிற அப்பாவி ஜனங்களுடைய தொகை தாராளமாய் மையிட்டது. அநேக ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெரியவர்கள் கொல்லப்படுகிறார்கள், சிறிய பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள், ஆஸ்பத்திரிகள் தரைமட்டமாகிறது, பிள்ளைகளுடைய படிப்பு சாலைகள், கல்விக்கூடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இந்த இரு தேசத்தினுடைய போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் தலையிட்டால் மாத்திரமே முடியும். இதற்காக முதலாவது நாம் ஜெபிக்க போவோம். நாம் எல்லாம் ஜெபிப்போமா? அன்பான எங்கள் நேச கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போரை ஆண்டவர் கண்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏறத்தாழ 1 ஆண்டு கடந்து போய் விட்டது. ஆனால் இந்த போர் நின்ற பாடில்லை. இந்த போர்னால் அநேக ஆயிரக்கணக்கான மனிதர்கள், அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் தங்களுடைய வாசஸ்தலங்களை இழந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை தொடரக்கூடாமல் அவர்களுடைய பாடசாலைகள், கல்விக்கூடங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாகிவிட்டது. அநேக முதியவர்கள், அநேக பிணியாளிகள், சிகிச்சை எடுப்பதற்கு கூட மருத்துவமனைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அவர்கள் சரியான சிகிச்சை எடுக்கக்கூடாமல் தங்களுடைய சரீர உபாதைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரு தேசத்திலும் அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், உன்னை நான் அழித்து விடுகிறேன், உன்னை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி மாறி மாறி இரு நாட்டு தலைவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள், போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவி ஜனங்கள் தான் ஆண்டவர் பாதிக்கப்படுகிறாங்க. என் தேவனே, நீங்க தயவாய் மனம் இறங்கி இரு நாட்டு தலைவரிடத்தில் கர்த்தர் இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரு நாட்டு தலைவர்களுடைய இருதயத்தையும் என் தேவன் தான் ஆண்டவரையும் ஸ்தோத்திரம். அவருடைய இருதயங்கள் கர்த்தர் பேசி ஒரு சமாதானத்தின் காரியங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களை உற்று நோக்குகிறீங்க ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களுடைய அவல நிலையை காண்கிற தேவன், அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன். தேவன் தயவாய் மனம் இறங்கி, தேவனே தயவாய் மனம் இறங்கி ஒரு சமாதானத்தை அந்த ரஷ்யா உக்ரைன் இரு நாட்டுகளுக்கு இடையே கர்த்தர் விதைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தின் ஹல்லேலூயா, ஒரு பிரசன்னம் ஹல்லேலூயா தேசத்தை மூடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் சுபிட்சத்தை காணட்டும் ஆண்டவரே. தேசம் ஹல்லேலூயா போரினால் பாதிக்கப்பட்டு ஹல்லேலூயா சகலவித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் இழந்ததாக தேசம் ஒரு ஹல்லேலூயா ஒரு சாபத்துக்கு நேராக, ஒரு பெரிய அழிவுக்கு நேரான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதை காண்கிற ஆண்டவர் என் தேவன் தயவாய் மனம் இறங்கி ரஷ்யா நாட்டிலும் உக்ரைனிலும் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களால் கூடாத ஆண்டவரே, உலகத்தின் எந்த தலைவர்களாலும் கூடாத ஆண்டவரே. கர்த்தர் தான் தயவு பாராட்ட வேண்டும், கர்த்தர் தான் இரக்கம் பாராட்ட வேண்டும், கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சம்பந்தப்பட்டவர்களோடு கர்த்தர் இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் பேசுங்க, ஒரு மாற்றங்கள் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரு தேசத்தின் ஜனங்களும் ஓ ஹல்லேலூயா அமைதியோடு ஹல்லேலூயா சமாதான தாம்பரங்களில் சுகமாய் தங்கியிருக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிற தேவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து நாம் பார்க்க போகிற காரியம், இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீன நாட்டுக்கும் நடக்கிற போர். நாம் அநேக செய்தித்தாள்களிலும் செய்தி
அந்த டிவி சேனலில் கூட நம்ம பார்த்துருப்போம். பாலஸ்தீனம் என்பது இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே ஒரு சிறிய பகுதி. அதை எப்படியாகிலும் அழித்தே தீர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் பிரதமர் நெத்தன்யாஹு அவர்கள் வேகமாக தீவிரித்து களமிறங்கி இருக்கிறார்கள். அந்த பாலஸ்தீனிய உள்ளே காணப்படுகிற தீவிரவாதிகள் அவர்களும் எந்த ஒரு காலகட்டம் தங்கள் தேசத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. இதில் நடுவே யார் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் உற்று நோக்குவோமானால் மறுபடியும் அப்பாவி ஜனங்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னவென்றால், அன்றாடும் அவர்கள் உணவுக்கு கூட கிடைக்கக்கூடாமல் பட்டினி சாவு அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்ப்போமானால் போரினால் கொல்லப்படுகிறவர்களை காட்டிலும் பட்டினியினால் உணவு கிடைக்காமல், சரியான தண்ணீர் கிடைக்காமல், அல்லது தங்களுடைய காயத்திற்கு ஆற்ற வேண்டிய சரியான மருந்து வசதிகள் கிடைக்காமல் எண்ணற்ற அல்லது ஆயிரக்கணக்கான மனிதர்கள், அங்குள்ள மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ கிளிப்பை அடியன் பார்க்க நேரிட்டது. என்ன ஒரு காரியம் என்னவென்றால், அந்த தன்னார்வலர்கள், அந்த வாலண்டியர்ஸ், பலவிதமான சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்லேருந்து சமூக முன்னேற்ற பணிக்காக பாடுபடுகிற அந்த வாலண்டியர்ஸ் அவர்கள் கொஞ்சம் உணவை கொண்டு வந்தார்கள். ஒரு சின்ன டெம்போவில் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்த உணவை அங்குள்ள மக்களுக்கு அவர்கள் வரிசையில் நிற்க வைத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சிறிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு 10 வயது கூட தாண்டி இருக்க மாட்டாள் அந்த பிள்ளை ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாள். அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து வரிசையில் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா, அந்த பிள்ளையோட வரிசை, அந்த பிள்ளையோட டர்ன் வரும்போது உணவு தீர்ந்து விட்டது. அந்த பிள்ளை அந்த காலியான பாத்திரத்தை கையில் ஏந்தி அவள் கண்ணீர் விட்டு கதறுகிறாள். ஐயோ, இந்த பாத்திரத்தை நான் கொண்டு வந்தேன், இந்த பாத்திரத்தில் உணவை பெற்றுக்கொண்டு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனே, மாறாக எனக்கும் உணவு கிடைக்கவில்லை, என் குடும்பமும் பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த சிறிய பிள்ளை கண்ணீர் விட்டு அழுத காட்சி பார்த்த அனைவரை கண்களை குளமாக்கினது, பார்த்த அனைவருடைய இருதயங்களை உடைத்து போட்டது. எத்தனை பேர் அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் பார்த்திருக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒன்றை நினைவில் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை நல்ல ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார், நல்ல ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், நல்ல சமாதானமான இடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்ல 3 வேளையும் நல்ல உணவு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, கர்த்தர் நமக்கு நன்மை கொடுத்திருக்கிறாரே, எந்த அளவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒரு புறத்தில் பாருங்கள், பட்டினியால் மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நல்வாழ்விற்காகவும் அவர்களும் பட்டினியால் சாகாதபடிக்கு அவர்களும் நாம் உணவு அருந்துவது போல அவர்களும் உணவு உண்டு அவர்களும் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஜெபிப்பது உங்கள் மீதும் என் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க மாட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஒருமனப்படுவோம். அந்த இஸ்ரவேல் பாலஸ்தீன அந்த போரிலே அந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜனங்களை கொஞ்சம் நன்மை கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக அந்த பாலஸ்தீனத்திற்குள்ளே செல்லுகிற எல்லா சாலைகளும் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த தேசத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்கள் உணவு கிடைக்கக்கூடாமல், ஹல்லேலூயா, உணவு கிடைக்கக்கூடாமல் அவர்கள் ஹல்லேலூயா பட்டினியால் கடந்து மரணத்துக்கு சமீபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் பாரப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. அவர்களுக்காக தேவ சமூகத்தில் போராட மாட்டோமா? அவர்களுக்காக திறப்பில் நிற்க மாட்டோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் இதே வேளையிலே ஹல்லேலூயா நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கூட அவர்கள் பட்டினியால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து வருகிற செய்திகள் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. பாரப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதாகிலும் ஹல்லேலூயா ஒரு மாற்றங்களை கொண்டு வர, அந்த தேசத்தின் ஜனங்கள் மேல் இரக்கம் பாராட்ட, தயவு பாராட்ட நாம் எல்லாம் ஒருமனப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஹல்லேலூயா பாலஸ்தீன தேசத்திலே ஹல்லேலூயா உணவு கிடைக்கக்கூடாமல் பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, ஹல்லேலூயா, உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பெரிய திரள் கூட்டம் உணவு கிடைக்காமல் ஹல்லேலூயா பசியால் பட்டினியால் வருந்தி அநேகர் தங்களுடைய உயிரையும் இழந்த ஒரு ஹல்லேலூயா பரிதாபமான நிலைமை
நிலைமைக்கு அவர்கள் இருக்கிறதை காண்கிற தேவன். தயவாய் மனம் இறங்கி அந்த தேசத்திலே, பாலஸ்தீன தேசத்திலே அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் கத்து திறந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த இஸ்ரவேல் பிரதமரிடத்தில் கர்த்தர் இடைப்பட்டு, ஹல்லேலூயா, அங்குள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு, ஹல்லேலூயா, தண்ணீர், ஹல்லேலூயா, மருத்துவ வசதிகள் அந்த ஜனங்களுக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் மனம் இறங்க வேண்டுமே, எங்கள் தேவன் மனம் இறங்க வேண்டுமே. ஆண்டவரே, நீர் எங்களை நல்ல தேசத்தில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஹல்லேலூயா, எங்களுக்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும், எங்களுக்கு வேண்டிய உணவு, உடை, ஹல்லேலூயா, ஆகாரம், தங்கும் ஸ்தலத்தை எல்லாவற்றையும் கொடுத்து சமாதான தாபரங்களில் எங்களை தங்க வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களுக்கு கிடைத்த இந்த நல்வாழ்வு ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அந்த பாலஸ்தீன தேசத்திலே காணப்படுகிற ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஹல்லேலூயா, ஆண்டவரே, அவர்களுடைய சகலவித அடிப்படை வசதிகளும் சந்திக்கப்பட, ஹல்லேலூயா, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் இருதயங்களில் இடைப்படுகிற தேவன், இருதயங்களில் பேசுகிற தேவன் நீர். அப்பா, காரியங்களை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே, கர்த்தர் மனமிறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். யார் யார் இடத்தில் கர்த்தர் இடைப்பட வேண்டுமோ, யார் யார் இடத்தில் ஆண்டவரே கர்த்தர் பேச வேண்டுமோ, அவரிடத்தில் கர்த்தர் இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காரியங்கள் மாறுதலாய் முடிய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல செய்தியை கேட்டு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாம் 2 காரியத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ரெண்டுமே இந்தியாவை சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. முதலாவது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போரை குறித்து நாம் ஜெபித்தோம். 2வது, இஸ்ரவேல் தேசத்திற்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற போரின் நிமித்தம் பாலஸ்தீனத்திற்குள்ளே காணப்படுகிற அந்த ஜனங்கள் சிக்கி, குறிப்பாக அதில் பட்டினி சாவு பல ஆயிரங்கள் தாண்டி போகிறது குறித்து பார்த்து அதற்காக பாரப்பட்டு நாம் ஜெபித்தோம். இப்பொழுது இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திலே கும்பமேளா என்கிற ஒரு காரியம் நம்முடைய இந்திய தேசத்தில் நடைபெற்றது. 2 காரியத்திற்காக தான் அந்த மகா கும்பமேளாவை நடந்தது. அதிலே அந்த 2 காரியத்தை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஜெபிக்கிற நமக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு கூட அதனுடைய காரியம் அநேகருக்கு தெரிவதில்லை. 2 காரியம் தான். ஒன்று, தங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்பட வேண்டும். 2வது, அவர்கள் நம்புகிற காரியம் என்ன, பல ஜென்மங்கள் உண்டு. 7 ஜென்மம் 8 ஜென்மம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பர்ஸை சொல்லுவாங்க, ஒரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க. பல ஜென்மங்கள் உண்டு. தன்னுடைய அந்த கால சக்கரம், அந்த ஆயுள் சக்கரம், அந்த மறு ஜென்மம் எடுக்கிற அந்த சக்கரம் முடிவு பெற வேண்டும். முடிவு பெற்று தன்னுடைய ஆத்மா சொர்க்க லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற 2 குறிக்கோளுக்காக தான், அந்த 2 அப்ஜெக்டிவ்காக தான் அவர்கள் அந்த மகா கும்பமேளாவிலே பங்கெடுத்தார்கள். பங்கெடுப்பதற்கு பல திரள் கோடி ஜனங்கள் வந்தார்கள். இந்திய அரசாங்கத்துடைய கணக்கின்படி ஏறத்தாழ 40 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் கடந்து வந்தார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் அநேகம் நாம் செய்தித்தாள்களிலும் மற்ற டிவி சேனல், நம்ம வீடியோவில், நம்ம நியூஸ் சேனல்ஸில் நம்ம பார்த்தோம். இதில் சில காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் நெருடலாய், மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாய் இருந்தது. எத்தனை கண்மூடித்தனமாய் ஜனங்கள் நம்ப வைக்கப்படுகிறார்கள். அதில் சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். இதற்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். அங்கே பங்கெடுக்க வருகிற அவர்கள் ஒவ்வொருவர்கள், அநேக அந்த யாத்திரிகள் வருகிறார்கள், அந்த பக்த கோடிகள், அவர்களை எல்லாம் அங்கே காணப்பட்ட நிர்வாண சாமியார்கள் அடித்தார்களாம். எதற்காக அடித்தார்களாம் கேட்டால் அந்த அடியோட பேர் ஆசீர்வாத அடியாம். இன்னொன்று, அந்த நதியில் முங்கி எழும்புனா தங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படும் என்று நம்புகிறார்களே, அந்த கங்கை நதி குறிப்பிட்ட அந்த இடத்திலே அந்த தண்ணீரானது தொடுவதற்கு கூட உகந்தது அல்ல என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்து மாநிலத்துடைய அந்த பசுமை தீர்ப்பாயம், கிரீன் ட்ரிபியூனல், அந்த அரசாங்க நிறுவனமே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தண்ணீர் தொடுவதற்கு கூட உகந்ததில்லை. ஆனால் இங்கே என்ன நடந்தது, அதில் முங்கி ஸ்நானம் பண்ணது மாத்திரமல்லாமல் அந்த தண்ணீரை எடுத்து பருகி குடிக்கிறார்கள். அடுத்த காட்சி, பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், நிர்வாண சாமியார்களுடைய உச்சம் தலையிலே பாலை ஊற்றுகிறார்கள். அது அவர்களுடைய சரீரத்திலே வழிந்து ஓடி கால் கிட்டே வரும்போது மறுபடியும் அதே பாலை இப்படி கையில் ஏந்தி அதை பிடித்து குடிக்கிறார்கள். கேட்டால் அது அப்படி பண்ணுவது அவர்களுடைய வாழ்விலே புண்ணியங்களை சேர்க்கும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்
ரயிலிலே வர வசதி இல்லாததுனால் ஜனங்கள் பைக்கில் வந்தாங்க, காரில் வந்தாங்க. வர இடத்துல ஏகப்பட்ட பேர் ஆக்சிடென்ட் ஆகி கூட மரித்து போனார்கள். இதிலும் பலவிதமான பிஸ்னஸ் காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு நிறுவனம், அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் யாராவது வயோதிபர்கள் இருந்தால் அவர்களால் வர முடியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, அவர்களுடைய ஃபோட்டோ எங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி கூட ஒரு 1200 அனுப்புங்க, அந்த ஃபோட்டோவை நாங்கள் அந்த நதியில் முங்கி எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு விமோசனம் கிடைச்சிடும்னு சொன்னாங்க. எத்தனை அறியாமையிலும் மூட பழக்க வழக்கத்திலும் ஜனங்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். அதையும் நம்பி பல ஆயிரக்கணக்கான மக்கள் 1200 அவங்களுக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வேற அனுப்பி வச்சாங்க. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்த அறியாமையிலே சிக்கி தவிக்கிற, பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் வாழ்கிற தேசத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறார், பயத்திலிருந்து மீட்டு இருக்கிறார், பலவிதமான சாபங்களிலிருந்து மீட்டு இருக்கிறார். மீட்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வாழ கொடுத்திருக்க. எதற்காக? நாம் நன்றாய் இருப்பதற்காக அல்ல, நம்முடைய நல்வாழ்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது. எதற்காக மீட்டார்? இதே போல இருளிலே சிக்கி இருக்கிற மனிதர்களை மீட்பதற்காக, அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருளில் இருக்கிற அவர்களை பெரிய வெளிச்சத்தண்டை அழைத்து கொள்வதற்காக உங்களுக்கும் எனக்கும் இந்த பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் பாரப்பட வேண்டும். இதற்காக நாம் அதிகமாய் திறப்பில் நிற்க வேண்டும். ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க மாட்டோமா? ஹல்லேலூயா, ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா, குறிப்பிட்ட இந்த காரியத்திற்காக ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேசத்தில் நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பல்வேறு தரப்பட்ட மக்கள்கள், பல்வேறு தரப்பட்ட மொழிகள், இனங்கள், கலாச்சாரங்கள், உணவுகள், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் தான் இந்த தேசம். ஹல்லேலூயா. உலகத்திலே வேற எந்த தேசத்தில் போனாலும் எல்லா வளங்களையும் ஒரே தேசத்தில் பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த இந்திய தேசத்திலே கர்த்தர் எல்லா வளங்களையும் கொடுத்து நிறைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் தேசத்தில் இருக்கிற ஜனங்களோ அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறார்கள், இருளிலே விழுந்து கிடக்கிறார்கள், மூட நம்பிக்கை நிறைந்து கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய் தேவனாம் இயேசு கிறிஸ்து அளிக்கக்கூடிய அந்த ஹல்லேலூயா வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பெறக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயங்கள் கடினமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதய கடினம் உடைக்கப்பட வேண்டும், அவருடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும், அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மெய் நாதராம் இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா அவர்கள் காணும்படிக்கு, ஹல்லேலூயா அவர்கள் அறியும்படிக்கு தேவன் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒன்று சேர்ந்து பாரப்பட மாட்டோமா? ஒருமனப்பட மாட்டோமா? அறியாமை இருள் தேசத்தை விட்டு அகலும்படிக்கு ஒருமனப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே இந்த மகா கும்பமேளா எங்கள் தேசத்தில் நடந்தது. ஆண்டவரே, அரசாங்கமே முன்னின்று ஹல்லேலூயா இந்த காரியத்தை செய்யும்படிக்கு அவர்கள் துணிந்தார்கள். பல லட்ச கோடிகள் இதற்காக செலவழிக்கப்பட்டது. 40 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த மகா கும்பமேளாவில் பங்கெடுப்பதற்காக உலகமெங்கும் இருந்து கடந்து வந்தார்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா, எங்கள் தெய்வமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் மெய் தேவனாம் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆனவன் ஹல்லேலூயா சத்ரு, அவன் பொய்யன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகார லோகாதிபதி ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை கடினப்படுத்தி அவருடைய கண்களை குருடாக்கி ஹல்லேலூயா செவிகளை அடைத்து ஜனங்கள் சிந்திக்க கூடாதபடிக்கு அவருடைய சிந்தனைகளை மழுங்கடித்து தேசத்தின் ஜனங்களை ஹல்லேலூயா இருளிலே நிறைத்து நரக பாதைக்கு, நரகத்திற்கு அவன் வேகமாய் அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிதாவாகிய எங்கள் தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்தது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஹல்லேலூயா, எப்படியாகிலும் பரலோகத்திலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே. ஆனால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதை அறியக்கூடாதபடிக்கு, தெரியக்கூடாதபடிக்கு ஜனங்கள் எல்லாம்
இருளின் ஆதிக்கத்தில் நிறைந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, என் தேவனே, நீர் தான் மாற்றங்களை கொண்டு வர வல்லவர். என் தேவன் நீர் தான் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் மாற்றி செயல்படுத்த நீர் வல்லவர். ஆண்டவரே, ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்களை கத்த தொடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அறியாமல் வாழுகிற ஜனங்களை கத்த தொடுங்க. ஆண்டவரே, பொய் மாய் மாலங்களை நம்பி ஏமாந்து போற ஜனங்களை கத்த தொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொன்றே கத்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, குறிப்பாக ஹல்லேலூயா தங்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பல ஜென்மம் அல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஹல்லேலூயா ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அவர்கள் உமக்காக வாழ, உம்மை கண்டடைய, ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, பரலோகத்தின் வாசிகளாய் மாற கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, எடுக்கப்படுகிற சகல சுவிசேஷ முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, ஜனங்களோட இருதயங்கள் திறக்கப்படட்டும். லீதியாளின் உள்ளத்தை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பெரிய காரியங்கள் அந்த பட்டணத்தில் செய்த எங்கள் ஆண்டவரே, அப்படியே ஹல்லேலூயா எங்கள் இந்திய தேசத்திலே அறியாமையினாலும் விக்கிரகங்கள் பழக்க வழக்கங்களினாலும் மூட பழக்கத்தினாலும் நிறைந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்க முடிக்க நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலையாக்குற தேவனால் எல்லாம் ஆகும், விடுதலையாக்குற தேவனால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. தேசம் உம்மை அறியட்டும். ஆண்டவரே, தேசம் உம்மை அறியட்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிறவர் நீர்தான் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் தந்து நடத்த முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் ஒரு ஜெப குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். என்ன, இன்றைக்கு உலகத்திலே பல திரள் கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு சொல்லுகிறது 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே சுவிசேஷம் கிபி 52 அப்போஸ்தலனாகிய தோமா மூலமாய் இந்தியாவிற்குள் சுவிசேஷம் கடந்து வந்தது. அதன் பிறகு பல மிஷனரிகள் ஐரோப்பா தேசத்திலிருந்தும் அமெரிக்க தேசத்திலிருந்தும் இன்னும் பல பிற நாடுகளிலிருந்தும் அவர்கள் கொண்டு வந்து சுவிசேஷத்தை சேர்த்தார்கள். இன்று திரும்பி பார்ப்போமானால், குறிப்பாக ஐரோப்பா தேசத்தை உற்று நோக்குவோமானால், எந்த தேசத்திலிருந்து மிஷனரிகள் எழும்பி இந்திய தேசத்திற்கு கடந்து வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ அந்த தேசங்கள் எல்லாம் நாத்திக தேசமாய், தேவன் இல்லை என்று சொல்லுகிற தேசமாய், இன்னும் குறிப்பாக உற்று நோக்கினால் அங்குள்ள தேவாலயங்கள் எல்லாம் சினிமா தியேட்டர்களாய் மாறுகிற அவல நிலையும், அங்குள்ள தேவாலயங்கள் எல்லாம் ஒரு ஷாப்பிங் மாலாய் மாறுகிற அவல நிலையும், அங்குள்ள தேவாலயங்கள் எல்லாம் மூடப்படுகிறதுமாய் காணப்படுகிறது. எவ்வளோ வேதனை நிறைந்த ஒரு காரியம் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறோம். சீகன் பால்க் அவர் கடந்து வந்தார், வில்லியம் கேரி அவர் கடந்து வந்தார். அவர்களை அனுப்பின தேசங்கள் இன்றைக்கு தேவனை அறியக்கூடாதபடிக்கு, இன்னும் உற்று நோக்கினால் இக்காலத்தில் காணப்படுகிற அறிவியலை மாத்திரமே சார்ந்து தேவன் ஒருவர் இல்லை என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் நம்புகிறது மாத்திரமல்ல, தங்களுடைய சந்ததிக்கும் அதை தான் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் பார்ப்போமானால் கிறிஸ்தவ மார்க்கம் வேகமாக வீழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய காரியம் தேவ பிள்ளை. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற சுவிசேஷம், நம்மிடத்தில் காணப்படுகிற பரிசுத்த வேதாகம் எல்லாம் அத்தேசத்திலிருந்து எழும்பின தேவதாசர்களால் தான் சாத்தியமானது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருமனப்பட மாட்டோமா? இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி தேவைதான், விஞ்ஞான காரியங்கள் தேவைதான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதை படைத்து அந்த விஞ்ஞான காரியங்கள் அறிவியல் வளர்ச்சியை சிந்தித்து உருவாக்குவதற்கு தனக்கு ஞானம் கொடுத்தது தேவன் என்பதை மறக்கடிக்க முடியாது. சத்துருவான தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அங்குள்ள ஜனங்கள், குறிப்பாக விஞ்ஞானிகள், குறிப்பாக அறிவியலே நல்ல மேன்மையுடையவர்கள் அல்லது மேதைகள், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பரத்திலிருந்து தங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டபடிதான் தான் இதெல்லாம் சாத்தியமாய்விட்டது என்று சொல்லி. குறிப்பாக இளம் வாலிபர்கள் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன, தங்களுக்கு மேலாக ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தன்னுடைய மூதையார்கள், தன்னுடைய பரம்பரை உற்று நோக்கினால் தன்னுடைய தாத்தாக்கள் அல்லது பாட்டிகள் எல்லாம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். நானும் அவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும்.
தீர்க்கதரிசியாக ஏசாயா தன்னுடைய 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அழகாக சொல்வார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்கமாகவும் இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருப்பார். இதே வாக்குத்தத்தமானது அந்த ஐரோப்பா நாடுகள், குறிப்பாக நாத்திகர் நிரம்பிய நாடுகள் நிரம்ப வேண்டும். ஏன் தெரியுமா? அவருடைய மூதையார்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினார்கள், கிறிஸ்து இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள், கிறிஸ்து இயேசுவை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு அநேக தேசங்களுக்கு சுவிசேஷம் கடந்து வந்திருக்கிறார் என்றால் அவருடைய தியாகம் அளவிட முடியாது, அவருடைய தியாகம் சொல்லிவிட முடியாது, அத்தனை அதிகமானது. குறிப்பாக இக்காலத்தில் வாழ்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வெறுமனப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. ஐரோப்பிய தேசத்தில் வாழுகிற மக்களுக்காக ஹல்லேலூயா பாரப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள மனிதர்களுக்காக நாம் பாரப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. அமெரிக்க கண்டம், அமெரிக்கா, குறிப்பாக அமெரிக்க தேசத்தில் உள்ள ஹல்லேலூயா ஜனங்களுக்காக பாரப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசியா கண்டத்தில் உள்ள நாடுகளுக்காக பாரப்பட மாட்டோமா? ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள மக்களுக்காக நாம் பாரப்பட மாட்டோமா? ஹல்லேலூயா. ஒரு மனப்படுவோம் தேவ பிள்ளை, நாம் ஒரு மனப்படும். ஹல்லேலூயா. இக்காலத்திலே சத்ருவானவன் மிகவும் தந்திரமாய் நயவசனிப்பால், ஹல்லேலூயா, இன்னும் சொல்ல போனால் தற்காலிக அறிவியல் முன்னேற்றங்களை காட்டி தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லி, தேவன் இருந்தால் அவர் எங்கே என்று சொல்லி என்கிற கேள்வி கணைகளை வாலிப பிள்ளைகள் மத்தியிலே போட்டு ஜனங்களை தேவன் இல்லை என்று மறுதலிக்க வைக்கிறவனாய், மறுக்க வைக்கிறவனாய், தேவனை விட்டு அவர்களை விலக்கி செல்லுகிற ஒரு ஹல்லேலூயா ஒரு பொல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, நாம் ஒரு மனப்படுவோம், நாம் ஒரு மனப்படுவோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, முதலாவது உம்முடைய ஹல்லேலூயா சீடனாகிய அப்போஸ்தலனாகிய தோமா மூலமா எங்களுக்கு சுவிசேஷித்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அதன் பிறகு அநேக தாசர்கள், பரிசுத்தவான்களை ஹல்லேலூயா மேலே நாடுகளிலிருந்து, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து எங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் கரங்களில் நாங்கள் ஏந்தி கொண்டிருக்கிற வேதம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சீகன் பால்கர்ங்கிற தேவ தாசன் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. ஹல்லேலூயா. 32 மொழிகள், 32 இந்திய மொழிகளிலே இன்றைக்கு வேதாகம் இருக்கிறது என்றால் வில்லியம் கேரி என்கிற ஒரு மனிதன் மூலமாக உண்டானதே ஆண்டவரே. ஆனால் ஹல்லேலூயா, உத்தம தாசர்களே, பரிசுத்தவான்களே, இந்திய தேசத்திற்கும் பின் பல ஆசிய கண்டத்தில் காணப்படுகிற தேசங்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு வந்த அநேக ஹல்லேலூயா பரிசுத்தவான்களுடைய தேசம் இன்றைக்கு தேவனை அறியக்கூடாமல் நாத்திகத்தால் நிரம்பி இருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஹல்லேலூயா ஒரு சமமான நிலைமையிலே ஹல்லேலூயா காணப்படுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் பலவித அருவருப்புகள் அந்த தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ஹல்லேலூயா தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆணுக்கும் ஆணுக்கும் உள்ள திருமண உறவுகள், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள திருமண உறவுகள், இன்னும் இந்த LGBTQ என்கிற ஹல்லேலூயா காரியங்கள், அன்றைய இன்னும் அசுத்தமான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஹல்லேலூயா, இன்னும் பலவிதமான பாலியல் பாவங்கள், ஹல்லேலூயா, மகா கொடிதான அக்கிரமங்கள் அத்தேசத்தில் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. தேசத்தில் உள்ள வாலிபர்களும் அதையே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அதையே நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிற பெரிய திரள் கூட்டம் ஐரோப்பிய கண்டத்தில் காணப்படுகிறது ஆண்டவரே. எங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு வந்த தேசம் அல்லவா? எங்களுடைய கரங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை காணுவதற்கு உதவி செய்த ஹல்லேலூயா தேசம் அல்லவா? எங்கள் தேசத்தில் காணப்படுகிற அநேக கல்வி சாலைகள், எங்கள் தேசத்தில் காணப்படுகிற அநேக மருத்துவமனைகள், மிஷன் மருத்துவமனைகளை ஹல்லேலூயா உண்டாக்கினவர்களுடைய தேசம் அல்லவா ஆண்டவரே? என் தேவன் தயவாய் மனம் இறங்கி, தேவன் தயவாய் மனம் இறங்கி ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுடைய பாவ கிரியைகளை கர்த்தர் மன்னித்து அதை சுட்டி காட்டி அவருடைய மனம் திரும்ப வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே. தேவனே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார், அவரை எல்லாவற்றையும் ஹல்லேலூயா செய்து கொண்டிருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் நடப்பதில்லை என்கிற அறிவு அவர்கள் நிரம்பி காணப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரே பெரிதும் நம்புகிற இந்த அறிவியல் புரட்சி, விஞ்ஞான புரட்சி எல்லாவற்றுக்கும் மூல காரணம், எல்லாவற்றையும்
எல்லாவற்றுக்கும் ஞானத்தை அளித்தது தேவன் என்று சொல்லி அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த கடைசி நாட்களிலே நயவஞ்சகத்தோடு மிகவும் தந்திரத்தோடு எப்படியெல்லாம் ஜனங்களை தேவனை விட்டு திருப்ப முடியுமோ, வழி தப்ப செய்ய முடியுமோ, தேவனை மறுதலிக்க வைக்க முடியுமோ, அத்தனை சகல விதமான காரியங்களும் சத்ருவானவன் செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அநேகரும் தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். தேவன் தயவாய் மனம் இறங்கி ஹல்லேலூயா அன்றைக்கு தேசத்திலே ஒரு தேவதாசன் ஜான் நாக்ஸ் மூலமாய் ஹல்லேலூயா ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த தேவன் நீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அந்த ஐரோப்பிய தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலின் தீ ஹல்லேலூயா மறுபடியும் தேசத்திலே பற்றி எறியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை மூடி இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா சத்துருவின் தந்திரமான கிரியைகளை கர்த்தர் சுட்டெரித்து அழித்துப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. மறுபடியும் கிறிஸ்துவத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிறதாய், பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறதாய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய திரள் கூட்டம் அந்த ஒவ்வொரு தேசங்களும் எழும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் காணப்படுகிற சகல அருவருப்புகளையும் என் தேவனே நீ தயவாய் மன்னித்து இரக்கம் பாராட்டி அவைகளை தேசத்தை விட்டு அகற்றி போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் எழும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அழிந்து போகிற மற்ற திரள் கோடி ஜனங்களை, கம்யூனிஸ்ட் தேசங்களில் காணப்படுகிற ஜனங்களை எல்லாம் மீட்கும்படிக்கு அவர்கள் மிஷனரிகளாய் எழும்பி புறப்பட்டு செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் எங்களை பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போராட தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஹல்லேலூயா உம்மிடத்தில் நாங்கள் விடைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு ரட்சகம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் நாம் அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஜெபிப்பதற்கு இந்த இடத்தில் நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் தேசத்தில் நடப்பதை உற்று நோக்குங்கள். உலகத்தில் நடப்புகிற காரியங்களை கொஞ்சம் கவனியுங்கள். என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்டு 4 இடத்தில் உட்கார்ந்து பேசி நம்முடைய ஆதங்கத்தை கொட்டுவதற்காக அல்ல. அது ஒரு புறம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய அநேகரை கூட்டி சேர்த்து ஜெபிக்க வேண்டும். அந்த காரியங்களுக்காக நம்ம ஒருவேளை நினைக்கலாம், எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எதற்காக நாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருடைய வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்வார், அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை நம்மளிலும் இருக்க கடவுது என்று சொல்லியிருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு சுயநலமற்ற ஒரு ஜீவியத்தை தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். மற்றவர்களுக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த சிந்தை நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு ஏதுவானதாய் ஒரு திறவுகோலாய் காணப்படுகிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒரு சில காரியங்களை நம்ம அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், சம்பவம் தான். அநேக பிரசங்க மேடையில் நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேசங்கள் நடப்புகிற ஒரு சில காரியங்களை ஒப்பிட்டு இந்த காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். 25ஆம் வசனம் முதல் பகுதி. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த காரியத்தை நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருப்போம். ஆனால் அறியாதவர்களுக்காக ஒரு சின்ன முன்னுரையை கொடுத்து விடுகிறேன். சவுல் முதல் ராஜாவாக மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆகிறான். அதன் பிறகு தாவீது, அதன் பிறகு சாலமோனுக்கு பிறகு அந்த சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யபாரம் 2ஆக பிரிகிறது. இஸ்ரவேல் ராஜ்யபாரமும் என்றும் யூதா ராஜ்யபாரம் என்று 2ஆக பிரிகிறது. இங்கே பார்க்கும்போது சமாரியாவிலே முற்றுகை போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. சமாரியா என்பது இஸ்ரவேலின் தேசத்திற்கு எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதி. இஸ்ரவேலின் ராஜா அங்கே அரசாண்டு கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் ராஜா அரசாண்டுகிற அந்த இடத்தை சுற்றி முற்றுகையிடுவதற்காக சீரிய தேசத்தின் ராஜாவாகிய பெனதாத் அவன் கடந்து வருகிறான். அவன் கடந்து வந்து சமாரியா
அந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுதுமாக முற்றுகை போட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு உள்ளே வரக்கூடாதபடிக்கு, அல்லது இஸ்ரவேலின் தேசத்தின் சகல வழிகளையும், இஸ்ரவேலின் தேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய சகல வழிகளையும் சகல வாசல்களையும் அவன் அடைத்து போட்டான். அடைத்து போடும்போது என்ன நடக்கும்? இஸ்ரவேலின் தேசத்திற்குள்ளே எந்த ஒரு காரியமும் உள்ளே போகவும் போகாது, எந்த ஒரு காரியம் உள்ளே இருந்து வெளியே வராது, எந்த மனிதனும் உள்ளே போக முடியாது, எவரும் உள்ளே இருந்து வெளியே வர முடியாது, எந்த ஒரு போக்குவரத்திற்கும் இடம் இல்லை, எந்த ஒரு உணவு காரியங்களோ இல்லை பலவிதமான பிஸ்னஸ் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு எதற்கும் இடம் இல்லாமல் மொத்த தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அல்லது சீரிய ராஜாவாகிய பெனதாத்தால் மொத்த ராஜ்யமும் மொத்த இஸ்ரவேல் ராஜ்யமும் சுற்றி அரண் போல் அமைக்கப்பட்டு எவரும் உள்ளேயும் போக முடியாது, எவரும் வெளியும் போக முடியாது. இதனால் என்ன ஆகிவிட்டது? இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. எதனால் பஞ்சம்? இந்த சீரிய தேசத்தின் ராஜாவாகிய பெனத்தா தன்னுடைய சேனை எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டு எல்லாவற்றையும் லாக் பண்ணனால, க்ளோஸ் பண்ணனால இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. இது அந்த இஸ்ரவேலின் தேசத்தில் நடந்த காரியம் மாத்திரமல்ல, உலகத்திலே எங்கெல்லாம் போர் நடக்கிறது அங்கெல்லாம் இதான் நடக்கிறது. நாம் கொஞ்ச நேரம் முன்பதாக ஜெபித்தோமே, பாலஸ்தீன தேசத்திலே காணப்படுகிற ஜனங்கள் பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டினி தவிர்க்கப்பட்டு அவர்கள் நன்றாக உணவு உண்டு நன்மையோடு காணப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் நாம் ஜெபித்தோமே. அங்கேயும் இதே நிலைமைதான். அந்த இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே பாலஸ்தீனம் ஒரு சின்ன ஒரு நாடாக கருதப்படுகிறது. அந்த பாலஸ்தீன தேசத்திற்குள்ளே போகிற எல்லா வழிகளையும் இஸ்ரவேல் அடைத்து விட்டபடியினால் பாலஸ்தீன தேசத்திற்கு எந்த ஒரு உதவியோ, உணவோ, எந்த ஒரு காரியங்களோ, எந்த ஒரு உதவிகளோ, எந்த ஒரு ஒத்தாசைகளோ, நன்மைகளோ தேசத்திற்குள்ளே செல்ல முடியவில்லை. தேசத்தில் உள்ளே இருக்கிற ஜனங்கள் கூட தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வெளியே வர முடியவில்லை. அவர்கள் எல்லா வழிகளும் நெருக்கப்பட்டபடியினால் இன்றைக்கு பாலஸ்தீனியாவிலே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் பண பற்றாக்குறையினால் தொழில் செய்யப்பட முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல், பண பற்றாக்குறையினால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து கொண்டு தங்கள் வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி பெரிய அங்கலாய்ப்போடு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதே தான் அன்றைக்கும் நடந்தது. சீரிய தேசத்தின் ராஜாவாகிய பெனதாத் மொத்த இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டபடியினால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து உள்ளே இருந்து வெளியும் வர முடியவில்லை, வெளியிருந்து ஒன்றும் உள்ளேயும் போக முடியவில்லை. தேசத்திற்குள்ளே வேலை நடக்கவில்லை, தேசத்திற்குள்ளே தொழில் நடக்கவில்லை. தேசத்திலே இன்னும் உற்று நோக்கினால் எந்த ஒரு வயல் வரப்பிலே எந்த ஒரு விளைச்சலும் காணப்படவில்லை. ஆதலால் தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்றது. தேசத்தின் ராஜாவுக்கும் என்ன செய்வது என்று அவன் தெரியாமல் அவன் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த தேசத்தில் காணப்பட்ட ஒரு பரிதாப நிலைமையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தொடர்ந்து வாசிப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டதாம். புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர், மனிதர்கள் சாப்பிடுகிற பயிர் அல்ல, அல்லது மனிதர்கள் பழக்க வழக்கங்களிலே சமையல்களில் பயன்படுத்துகிற ஏதோ ஒரு பயிர் அல்ல, புறாக்கள் சாப்பிடுகிற அந்த கார்படி பயிர் 5 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிற மட்டும் முற்றுகை போட்டாரலாம். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை என்று பாருங்களேன். கழுதையோட தலை யாராகிலும் சாப்பிடுவார்களா? இது எங்கேயுமே நாம் கேள்விப்பட்டாத காரியம். ஆனால் அந்த கழுதை தலை கூட கிடைக்கக்கூடாதபடிக்கு, இது ஹைலி டிமாண்ட், கிடைக்கக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த காணப்பட்டது. அப்படி கிடைத்தாலும் அந்த கழுதை தலையானது 80 வெள்ளி காசா. புறாக்கள், பறவைகள் சாப்பிடுவதற்காக சில பயிர்கள், சில காரியங்கள் உண்டு. அதிலே அந்த ஒரு பயிர் தான் கார்படி பயிர் என்று சொல்லுகிறார். புறாக்கள் சாப்பிடுகிற அந்த பயிர் கூட மனிதனுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு அவனுடைய செல்வம், அவனுடைய கையில் இருக்கிற காசு, இருப்பு தொகை எல்லாம் காணாமல் போய்விட்டது. அது கூட 5 வெள்ளி காசுக்கு விற்றார்களாம். தேசம், இஸ்ரவேல் தேசம் அத்தனை நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. தேசத்தின் ராஜாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் தேசத்திலே எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை. தேசத்திலே பண்டக சாலையிலே தானியங்களை சேர்த்து வைத்திருப்பார்கள் என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஆக மொத்தம் தேசத்தின் உள்ளே ஒன்றும் கிடையாது. ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை. தேசத்திற்குள்ளே உணவு காரியங்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ சீரிய தேசத்துடைய ராஜா எல்லா வாசல்களையும் வழிகளையும் அடைத்து விட்டபடியினால் வெளியிலிருந்து எதுவும் உள்ளே வர முடியவில்லை. ராஜா அலறி கொண்டிருக்கிறான். தேசத்தின் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் தான் அந்த கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்கள் சாப்பிட
சாப்பிடுகிற அந்த கார்படி பயிறு கொஞ்சம் அளவு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. அப்போ தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து வாசிப்போமானால் 26ஆம் வசனம் வாசிக்கிறது, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்திற்கு மேலே தான் வாசம் பண்ணுகிற அந்த அரண்மனை மேல் இருக்கிற அலங்கத்தில் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை ரட்சியும் என்று அவள் கூப்பிடுகிறார். யார்? ராஜாவை பார்த்து அந்த தேசத்தின் பிரஜை, அந்த தேசத்தில் வாழுகிற அந்த பெண்மணி அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும். ஏன் தெரியுமா? தேசத்தின் ஜனங்கள் சரியான உணவு கிடைக்காமல் ஒரு பட்டினியால் அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். காசு இல்லை, காசு இருந்தாலும் வாங்கத்தக்கதான தானியங்கள் இல்லை. அப்படி வாங்குறதா இருந்தாலும் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சாப்பிடக்கூடாத உணவுகள் இருந்தாலும் அந்த உணவுகளும் ஒரு பெரிய ஒரு விலைக்கு விற்றபடியினால் தேசத்தின் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த ராஜாவை பார்த்து சொல்ற, ஆண்டவனே ரட்சியும் என்று கூப்பிடுகிறாள். 27ஆம் வசனம் ராஜாவுடைய நிற்கதியான நிலையை பாருங்கள். ராஜா சொல்லுகிறத பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ராஜா என்ன சொல்லுகிறான் பாருங்கள். கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து, கர்த்தரே உன்னை ரட்சிக்கலாம், நான் எதிலிருந்துமா உன்னை ரட்சிக்க முடியும்? ஆலையில இருந்தா இல்ல களஞ்சியத்தில் இருந்தா என்று சொல்லி அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா தனக்கு கீழே இருக்கிற அந்த பிரஜையை பார்த்து அவன் கேட்கிறான். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள் என்றால் 28ஆம் வசனம், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, அந்த ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீயை சுட்டி காட்டி சொல்லுகிறாள். இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். எவ்வளவு ஒரு பரிதாப நிலைமை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. என் அருமையான சகோதரா சகோதரியே, பெற்ற பிள்ளைகளையே ஆக்கி தின்கிற ஒரு பரிதாபமான அல்லது ஒரு கொடூரமான பஞ்சம் தேசத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருந்தது. பஞ்சங்கள் தேசத்தில் ஏற்படுவது ஒரு சில வகையினாலே. முதலாவது, சரியான தண்ணீர், மழை இல்லை என்றால் பஞ்சம் உண்டாகும், விளைச்சல் இல்லை என்றால். இரண்டாவது, போர் மேகங்கள் சூழுமானால் எதிராளியானவன் முதலாவது அந்த தேசத்தில் காணப்படுகிற உணவு களஞ்சியங்களை அழிக்க முற்படுவான். ஏனென்றால் உணவு களஞ்சியங்களை அவன் அழித்து விட்டால் தேசத்தின் ஜனங்களும் தேசத்தை ஆளுகிறவர்களும் சரணடைந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா புறமும் நெருக்கப்பட்டு சரணடைந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் அழித்து விடுவார்கள். மூன்றாவது, பொருள் இருக்கும், ஆனால் வாங்குவதற்கான நிர்வாக வசதியோ அல்லது பணமோ இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு பஞ்சத்திற்குள்ளே ஒரு சூழ்நிலை தள்ளப்படும். இங்கே பார்ப்போமானால் இங்கே உள்ளே விளைச்சலும் அநேகம் காணப்படவில்லை, ஆலையும் இல்லை, பண்டக சாலையும் திறந்து வெறுமையாய் காணப்படுகிறது, களஞ்சியங்களும் வெறுமையாய் காணப்படுகிறது. வெளியே போய் யாரிடத்திலாவது உதவி கேட்கலாம் என்று கேட்டால் எல்லா வழிகளிலும் சீரிய தேசத்தின் ராஜாவாகிய பெனத்தாத் முற்றுகை போட்டு எல்லாவற்றையும் அடைத்து விட்டான். ராஜா நிற்கதியாய் நிற்கிறான். ராஜாவை பார்த்து இந்த ஸ்திரீ சொல்லுகிறார், எங்களை ரட்சியும் என்று சொல்லும் போது ராஜா அவளை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்ட போது அந்த தாய் சொல்லுகிறார், இன்னொரு பெண்ணை சுட்டி காட்டி என்ன சொல்லுகிறார், இந்த உன் பிள்ளையை தான் சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு டீலிங் வச்சோம். அதே போல் நேற்றுக்கு என் பிள்ளையை கொடுத்தேன், இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கு உன் பிள்ளையை தான் கேட்டா தர மறுக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய அவல நிலையை அவர்கள் மிகவும் பரிதாபமான முறையில் முறையிடுகிறார்கள். இந்த வார்த்தைகள் 30ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கண்டகத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். ஐயா, ராஜா தான் உதவி பண்ணணும், ராஜா தான் எதாகிலும் ஒன்று யோசித்து தன்னுடைய மந்திரிகளை, தன்னுடைய எல்லா மூத்த அதிகாரிகள், தனக்கு ஆலோசனை வழங்குகிறவர்களை எல்லாவற்றையும் அழைத்து இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா தான் திடனாயிருந்து ஸ்திரமாயிருந்து ஒரு தைரியமிக்க உள்ளவனாயிருந்து தன்னுடைய அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தைரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தன் பிரஜைகளையும் தைரியப்படுத்தி பார்த்து கொள்ளலாம், நாம் ஒன்று சேர்ந்து போராடலாம் என்று சொல்லி அவன் தான் ஆற்ற வேண்டும். ஆனால் இங்கே பார்ப்பீர்கள் என்றால் தேசத்தின் ஜனங்களுடைய அவல நிலையை பார்த்து அவருடைய கூக்குரலை கேட்ட மாத்திரத்திலே ராஜா என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய வஸ்திரத்தை அவன் கிழித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
கிழித்து கொண்டே தொடர்ந்து வாசிப்போமானால் அவன் உள்ளே தன் சரீரத்தில் ரெட்டு உடித்திருக்கிறது ஜனங்கள் கண்டான். உள்ள ரெட்டுனா அவனே துக்கத்தில் நிரம்பி இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அவனுக்கு வழி தெரியல. அவன் கூட ஆலோசனை சொல்ல வேண்டிய நபர்கள், அதிகாரிகள், ஆலோசனை கர்த்தர்கள் எங்கே இருந்து போனார்கள் என்று தெரியாது. ஆனால் ராஜாக்குள்ளே பெரிய துக்கம், ராஜாக்குள்ளே ஒரு பெரிய பயம், ராஜாக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அச்சம் தோன்றினது, ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. எப்படி நான் இதை சந்திக்க போகிறேன், எப்படி என் தேசத்தின் ஜனங்களை மீட்கப் போகிறேன், காப்பாற்றப் போகிறேன் என்று தெரியாமல் அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்தான். அந்த வஸ்திரங்களை கிழித்த முடியினால் அவன் உள்ள உடுத்தியிருந்த ரெட்டு, துக்கத்தின் அடையாளமாய் காணப்பட்டு ரெட்டு வெளிப்பட்டதை இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா என்ன சொல்லுகிறான், போய் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை போய் பாருங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற மனிதர்கள்லாம் புறப்பட்டு போய் அவர்கள் எல்லாம் போய் எலிசாவின் இடத்தில் கேட்கிறார்கள். கேட்கும்போது எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக எலிசா சொல்லுகிறார், தேசத்திலே எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் உள்ளேயும் வர முடியாது, ஒன்றும் வெளியும் போக முடியாது. அங்கே தேசத்திலே விற்கப்படுகிற கழுதையின் தலை கூட 80 வெள்ளிக்காசும், புறா சாப்பிடுகிற அந்த கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே, ஒரு உதவிக்கரமும் ஒரு ஒத்தாசையும் எழும்பாத அந்த நேரத்திலே கர்த்தருடைய தாசனாகிய எலிசா சொல்லுகிறான், நாளைக்கு இதே நேரத்தில் சமாரியாவிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். என்ன ஒரு விசித்திரமான ஒரு காரியமாய் இருக்கிறது. யாருக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும்? ராஜாவுக்கே நம்பிக்கை இல்லையே, ராஜாவுக்கே தைரியம் இல்லை, ராஜாவுக்கே ஒன்றும் செய்ய முடியாமல் நிர்கதியாக இருக்கும்போது யாருக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும்? இன்றைக்கும் தேசங்களில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் எந்த நாடுகளையும் பாருங்கள், எந்த நாடாகிலும் சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எந்த நாடாகிலும் என் ஜனங்கள் சுபிட்சமாய் அமைதியாக சமாதான தாவரங்கள் சுகமாய் தங்கியிருக்கிறார்கள் என்று உலகத்திலே காணப்படுகிற 200க்கும் அதிகமான தேசங்கள் ஒரு தேசமாகிலும் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் ஆளுகிறவர்களே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலை எழும்போது இன்னைக்கு என்ன புது பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு பெருத்த ஒரு கேள்வியோடு, ஒரு பயத்தோடு, சந்தேகத்தோடு தான் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை ஆளுகிற தமிழக முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழும்பும் போதும் பயத்தோடு நான் எழும்புறேன், இன்னைக்கு என்னென்னலாம் பிரச்சனையை நான் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு. இந்த தமிழக மாநிலத்தை ஆளுகிற ஒரு முதல்வர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் உங்க முன்னாடி சொல்லுகிறேன். இது தமிழக மாநிலம் மாத்திரமல்ல, இந்திய தேசம், உலகத்திலே இருக்கிற எல்லா தேசத்தை ஆளுகிற அதிபர்களுடைய மனதிலும் இந்த யோசனைகள் தான் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்ட உத்தமதாசனாக எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சொல்லின்படி நடக்கிற எலிசா, கர்த்தரை என்னை சொன்னாலும் அதை தட்டாமல் அதையே பின்பற்றி கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற எலிசா சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார். எப்பொழுது காரியங்கள் நலமாக இருக்கும்போது அல்ல, காரியங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும்போது அல்ல, காரியங்கள் எல்லாம் ஃபேவராக இருக்கும்போது அல்ல, காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும் என்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்திலிருந்து உதித்த போது அல்ல, ஒன்றுமே காணப்படவில்லை, எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையின் காரியங்கள் முன்பதாக ஒன்றுமில்லை, எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் நடக்க போகிறதாக எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் தான் வணங்குகிற, தான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் அவர் சொல்லுகிறார், நாளைக்கு இதே நேரத்தில் சமாரியாவிலே ஹல்லேலூயா அந்த மரக்கால் 1 மரக்கால் மா கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும், ஹல்லேலூயா வார் கோதுமை 2 மரக்கால் வார் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் என்று அவர் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றார். சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா சொல்லிடுறாரு, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னனால கர்த்தருடைய நாமத்தினால சொல்றார். ஆனால் அந்த இரவு ஒரு காரியம் தேசத்தில் நடக்கிறது. எலிசா சொல்லும்போது
சீரிய தேச தலைவனாகிய ராஜாவாகிய பெனத்தாத் போய்விட்டான் என்று கேட்டால் கிடையாது. அவனும் முற்றுகை போட்டு தான் இருக்கிறான். எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலைகள் சூழ்ந்திருந்த நேரத்தில் தான் எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எல்லாருமே சந்தேகப்பட்டான். குறிப்பா ராஜாக்கு கைலாக கொடுக்கிற மனிதனே அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 2 வசனத்தை பார்க்கும் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ அவென்று அவன் கேள்வி எழுப்புகிறான். அப்பொழுது எலிசா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று அவனை பார்த்து சொல்லுகிறார். இதுதான் அங்கே நடக்கிற ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்செல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இரவு வேளையில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பழைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே குஷ்டரோகிகள் ஆகிய மனிதர்களை சமுதாயத்திற்குள்ளே சேர்க்க மாட்டார்கள். தாங்கள் வாழுகிற அந்த குடியிருப்பு பகுதியில் அவர்களை சேர்க்க மாட்டார்கள். கிராமத்திற்குள்ளே சேர்க்க மாட்டார்கள். மாறாக கிராமத்திற்கு வெளியே, பாளையத்திற்கு வெளியே அவர்களுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இருக்கும். அந்த இடத்தில் தான் குஷ்டரோகிகள் அவர்கள் காணப்படுவார்கள். அங்கே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி அங்கே ஒதுக்குப்புறத்திலே பாளையத்துக்கு வெளியே இருந்த குஷ்டரோகிகள் தங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஏனென்றால் தேசத்திலே அந்த முற்றுகை போடப்பட்டிருக்கிறார்களே, அந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே தான் அந்த பாளையமும் காணப்படுகிறது. அவர்களும் இந்த முற்றுகையினாலே ஏற்பட்ட பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தினசரி ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கிற உணவு கூட கிடைக்கல. ஏன்னால் சாதாரண மனிதனுக்கு, ஏன் நாட்டை ஆளுகிற ராஜாவுடைய நிலைமையை பரிதாபமாக இருக்கிறது. அங்கே தேசத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு தினப்படி அவர்கள் கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்காமல் பஞ்சத்தினால் சிக்கி தவிக்கும் போது ஒதுக்குப்புறத்திலே பாளையத்துக்கு புறம்பாய் இருக்கிற இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் பரிதாபமாய் போகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இங்கிருந்து சாக வேண்டியது. ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். தங்களை யாரும் சீண்டவும் மாட்டார்கள். தங்களுடைய இருப்பு யாருக்கும் தேவைப்படாது என்பதை நன்றாக நான் உணர்ந்தவர்கள். எல்லா விதத்திலும் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், மனதால் ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாவித உறவுகளிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் இப்பொழுது தங்களை ஒருவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாம் இங்கு இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள்ளே போவோம் என்றால், 4 வசனம், பட்டணத்திற்குள்ளே போவோம் என்றால் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறபடினால் அங்கே நம்ம பட்டணத்துக்குள்ள போனாலும் பட்டணத்துக்குள்ள பஞ்சம் இருக்கிறனால அங்கேயும் சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவும். இந்த பாளையத்திற்கு ஒதுங்கி நம்ம ஒதுக்குப்புறமாக இருக்கிறோமே, இங்கே இருந்தாலும் சாவும். ஆதலால் ஒன்று செய்வோம், இப்பொழுது நாம் அந்த சீரியருடைய இராணுவத்திற்குள்ளே போவோம் என்று அவர்கள் துணிந்து சொல்லுகிறார்கள். என்ன ஒரு தைரியமான ஒரு மூவ் பாருங்க. ராஜாவுக்கு இந்த தைரியமான ஒரு மூவ், தைரியமான ஒரு தைரியம் வரல. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இந்த தைரியம் வரல. யாருக்கு தைரியம் வருகிறது? இந்த குஷ்டரோகிகள், அதுவும் குஷ்டரோகிகளாக 4 பேர். 3ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 4 பேர் ஒலிமுக வாசல் இருந்தாலும் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ளே தைரியம் வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் பட்டணத்திற்குள்ளே போனாலும் பட்டணத்திற்குள்ளே பஞ்சம் இருக்கிறபடியால் நாம் அங்கே சாவும். நாம் இங்கே இருந்தாலும் இங்கேயும் சாவும். மாறாக நாம் சீரியருடைய பாளையத்திற்குள்ளே போவோம் என்று சொல்லி அவர்கள் எழும்புகிறார்கள். எழும்பி அவர்கள் இன்னொன்றும் சொல்லிக் கொள்கிறார்கள், ஒருவேளை நம்ம உயிரோட வச்சானா பிழைத்து இருக்கலாம், ஒருவேளை நம்மளை கொன்று போட்டானா சாகடிக்கட்டும் என்று சொல்லி துணிந்து எழும்புகிறார்கள். துணிந்து எழும்பி 5ஆம் வசனத்திலே அவர்கள் இருட்டோடு எழும்பி சீனியருடைய இராணுவத்திற்குள்ளே உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து பார்த்தால் அங்கே ஒருவரும் இல்லை. என்ன ஆச்சரியம்! அவர்கள் தான் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் மொத்த மதிலையும், மொத்த இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே செல்லுகிற எல்லா வழிகளையும் அடைத்து விட்டார்கள். அவர்கள் தான் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் உள்ளே போகவும் விடவில்லை, யாரும் வெளியே வரவும் விடவில்லை. ஆனால் அங்கே பார்க்கும்போது உள்ளே அங்கே வந்து பார்த்தால் ஒருவரையும் காணும். மொத்த சீரியருடைய பாளையம், மொத்த சீரியருடைய அந்த சேனை பாளையமே வெறுமையாக, யாரும் இல்லாமல் எம்டியாக காணப்படுகிறது. யாரும் இல்லாமல் வெறுமையாக, ஒருத்தர் கூட காண முடியல. உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே ஒருவரும் இல்லாதபடி ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். ஆனால் என்ன நடந்தது? வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், தம்முடைய தாசனாக எலிசா மூலமாய் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால்
அரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஒரு காரியத்தை சீரியருடைய இராணுவத்திற்குள்ளே செய்கிறார். என்ன செய்தார்? 6ஆம் வசனம் வாசிப்போமானால், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்தின் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா! நல்லா உற்று பாருங்க. எழும்பி தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டிய ராஜா அரண்மனையில் இருக்கிறான். அவனுக்கு தைரியம் கிடையாது. தேசத்தின் ஜனங்களுக்கு யாராகிலும் தைரியம் இருக்கும் என்றால் அவர்களுக்கும் கிடையாது. ஆனால் ஒதுக்குப்புறமாய் ஒலிமுக வாசலில் தள்ளப்பட்ட அந்த 4 குஷ்டரோகிகள் எழும்பி நாங்கள் போய் பார்க்கிறோம் என்று சொல்லி போனார்கள். அதற்கு முன்பதாக தேவன் அந்த சீரியருடைய இராணுவத்திற்கு ஒரு பெரிய இரைச்சலையும் மகா பெரிதான சத்தங்களையும் கேட்க பண்ணபடியினால் அந்த சேனை தலைவன் அந்த இராணுவ சீரிய இராணுவமே தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? இஸ்ரவேலின் ராஜா எகிப்தியரின் ராஜாவை வரவழைத்திருக்கிறான், மற்றவர்களையும் வரவழைத்திருக்கிறான், நமக்கு எதிராக போருக்கு வர வைத்திருக்கிறான், நம்முடைய பிராணன் தப்ப வேண்டும். ஆதலால் எல்லாவற்றையும் தாங்கள் கொண்டு வந்த தட்டுமுட்டுகள், தாங்கள் கொண்டு வந்த உணவுகள், தாங்கள் கொண்டு வந்த சகலவித ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு அவர்கள் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படிக்கு அவர்கள் வேகமாக ஓடி தீவிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அதை செய்வதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு அவரால் தான் முடியும். ஹல்லேலூயா! நம்முடைய கண்களுக்கு மகா பெரிதான காரியமாக இருக்கலாம், எப்படி சாத்தியம் என்று தோணலாம், இது முடியவே முடியாது என்று தோணலாம், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சிகளாய் காணப்படலாம், இல்லது மனித அறிவுக்கு எட்டாத காரியமாய் இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு சவால் விடுகிற தேவன் அவர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் தம்முடைய கரத்திற்குள் வைத்திருக்கிறவர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சகல அதிகாரம் தமக்குள் வைத்திருக்கிறவர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் தம்முடைய பாதத்தின் கீழே வைத்திருக்கிறவர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் அனந்த ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா! வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் யோசனையில் பெரியவர். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் பராக்கிரமத்தின் தேவன் என்று சொல்லி. அவர் சொன்னார், செய்து முடிக்க அவரே வல்லவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் சொன்னார், என்ன சொன்னார்? தம்முடைய தாசனாகிய எலிசா மூலமாய் சொன்னார், நாளைக்கு காரியங்கள் மாறுதலாய் முடியும். அதற்கு ஆண்டவர் முந்தின நாள் நைட்டு யாருடைய உதவியும் இல்லாம தான் சத்தத்தை எழுப்பி, அந்த சத்தம் பெரிய இரைச்சலை போலும் மகா முழக்கத்தை போலும் அந்த சீரியருடைய சேனை கேட்க வைத்து அவர்களை ஓட வைத்தார். இப்போ எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் வெறுமையா இருக்கு. இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியுமா? இல்லை இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியுமா? இல்லை. அந்த 4 குஷ்டரோகிகள் வந்துதான் இதை பார்க்கிறார்கள். இதை பார்த்து அவர்கள் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒருத்தரும் இல்லாதபடி அவங்க புசித்து குடிக்கிறாங்க. நிறைய எல்லாம் எடுத்து அவங்க தங்களுடைய உடைகள் தங்கள் பைகளை போடுறாங்க, அடுத்த கூடாரத்துக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது ஒரு குஷ்டரோகி அவன் சொல்லுகிறான், அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. 9ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். தேவ பிள்ளையே, யாருடைய வாயிலிருந்து வருது? யாருடைய வாயிலிருந்து வருது? மனிதரால் நேசிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் மத்தியில் இருந்தா? இல்ல. ராஜாவால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களாகிய அந்த 4 பேரா? இல்ல. பெற்றெடுத்தவர்களே, சொந்த பந்தமே, குடும்பமே அவர்களை வேண்டாம் என்று ஊருக்கு புதம்பி அவர்களை ஒதுக்கிவிட்டது. உற்றார் உறவினர் ஒதுக்கி விட்டார்கள், சமுதாயம் ஒதுக்கி வைத்து விட்டது.
தேசத்தை ஆளுகிறவர் முதற்கொண்டு அவர்களை தீண்ட தயாராதவர்களாக தான் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சீரியருடைய பாளையத்துக்கு வந்து எல்லாம் வெறுமையாய் காணப்பட்ட போது தாங்களை திருப்தியாக்கி சாப்பிட்டு கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் தங்களை வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கலாம், முயற்சிகள் எடுத்திருக்கலாம். இன்னும் எதிர்வர போற காலங்களில் தங்களுடைய ஆயுள் நாள் முடிகிற வரைக்கும் மறுபடியும் தன்னை சமுதாயத்தில் சேர்க்க மாட்டார்கள், அதை நினைவில் கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், நாம் செய்வது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன், சமுதாயத்தால் தள்ளப்பட்ட ஒரு மனிதர்களுடைய வாயிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை. அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், இஸ்ரவேலுடைய ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறார்கள். அங்கே காவல் காக்கிற மனிதரிடத்தில் சொல்லுகிறார்கள், ராஜாவும் ஆட்களை அனுப்பி பரிசோதித்து அந்த சீரியருடைய சேனையை துரத்தி பிடிப்பதற்கு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான். இன்னொரு கூட்டத்தை அவன் அந்த கூடாரங்கள், சீரியருடைய கூடாரங்களை கொள்ளையிடுவதற்கு அனுப்புகிறான். எல்லாவற்றையும் கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தருடைய தாசனாகி எலிசா சொன்ன பிரகாரமே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. இதை எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக, மேற்பார்வையிடுவதற்காக ராஜா தன் பிரதானிக்கு, கையிலாக கொடுக்கிற பிரதானிக்கு அவன் ஆணையிடுவான். அந்த மனிதன் தான் சொல்வான், இது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்த கூட நடக்குமான்னு சொல்ல அவனை தான் மேற்பார்வையிட வைப்பான். ஜனங்கள் பஞ்சத்தால் பட்டினியினால் அடிப்பட்டபடியினால் ஜனங்கள் திரள் கூட்டமாக எழும்பி ஓடி வந்து எல்லாவற்றையும் எடுத்து சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஓடி வரும்போது அந்த கூட்டத்தின் நடுவே மாட்டி அவன் சிக்கி மரித்து போய் விடுவான். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய எலிசா மூலமாய் சொன்ன வாக்குத்தத்தத்தை அங்கே நிறைவேற்றுவார். 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமையும், அதே 1 சேக்கலுக்கு பணத்துக்கு 2 மரக்கால் வார் கோதுமையும் விற்கப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனா தெரியாத காரியம் என்ன தெரியுமா? இத்தனை பெரிதான ரட்சிப்பு, இத்தனை பெரிதான ஆசீர்வாதம், அத்தனை பெரிதான அந்த பஞ்சத்தை மாற்றி சேமத்தையும் நன்மையையும், தேசத்தின் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட பட்டினியை நிவர்த்தி செய்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அந்த 4 குஷ்டரோகிகள். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார்கள். யாரும் அவர்களை சீண்டுவாரில்லை, யாரும் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுக்காகவும் தங்களுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் சவதரித்து தங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கலாம். மாறாக அவர்களுடைய எண்ணம், அவருடைய பார்வை, அவருடைய நோக்கம், அவருடைய உள்ளான ஆசை எல்லாம் தன்னுடைய சொந்த ஜனங்கள் மடியக்கூடாது, இஸ்ரவேலின் ஜனங்கள் மடியக்கூடாது, பட்டினியால் சாகக்கூடாது. ஆதலால் இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் செய்வது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நாளில் இந்நேரத்தில் நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகள் தங்களை பார்த்து அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். நர்மையான தேவ பிள்ளை, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்களை, இந்த தேசத்தை ஆளுகிறவர்களும், தேசத்திலே காணப்படுகிற பெரிய பெரிய மனிதர்களும் கிறிஸ்தவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்களை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைக்கலாம். அல்லது கிறுக்கன் என்று கூட சொல்லலாம். கிறிஸ்தவன் என்றால் கிறுக்கன் என்று சொல்லி ஒரு கூட்டத்திலே சொன்னதை என் காதாலே நான் கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களை ஒதுக்கி தள்ளலாம், தீண்டத்தகாதவர்களை தள்ளி வைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, ஆண்டவர் நம்மை கொண்டுதான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் நம்மை கொண்டுதான் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறார். தேவன் நம்மை கொண்டுதான் தேசத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறார். தேவன் நம்மை கொண்டுதான் தேவன் ஆசீர்வாதங்களை, தேசத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். ஏனென்றால் நம்மை ஆட்கொண்டு வரும், நாம் ஆராதிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து பரத்தை விட்டு இந்த பூமியிலே பாவங்களும் சாபங்களும் நிறைந்த இந்த பூமியிலே மனுக்குலம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை தேடி வந்த தேவன் அவர். அவரை பின்பற்றுகிற நாமும்
அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போல நன்மை செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல சாபத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல நோயிலும் பிணியிலும் ஹல்லேலூயா மாட்டி சிக்கி தவிக்கிறவர்களை விடுதலையாக்கி சுகம் கொடுப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை போல பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவப்பிள்ளை, நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்த அழைப்பை குறித்து நினைவில் கொண்டிருக்கிறோமா அல்லது தரிசனத்தை மறந்து விட்டோமா? தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் திட்டத்தையும் நோக்கத்தையும் கொண்டு இருக்கிறாரே. என்ன திட்டம், என்ன நோக்கம்? நம்மை கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக, நம்மை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை கொண்டு ஹல்லேலூயா பரலோகத்தை நிரப்புவதற்காக அவர் நம்மேல் பெரிய தரிசனத்தை திட்டத்தையும் நோக்கத்தையும் கொண்டிருக்கிறார். உலகத்தின் காரியங்களை சத்துருவான் கொண்டு வந்து போட்டு நம்மளை மறக்கடித்து நம்மளை அதிலே தள்ளி அதிலே வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாமும் அநேக நேரம் அதிலே சிக்கி உழண்டு சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறோம். இந்த 4 குஷ்டரோகிகளுடைய வாழ்விதான் உங்கள் முன்பதாக வைக்க ஆசைப்பட்டேன், வைத்து விட்டேன். தனக்காக எதையும் சேர்த்து வைக்காத மனிதர்கள். அவர்களுக்கு தெரியும், மறுபடியும் பாளையத்திற்கு புறம்பே தான் வைக்கப்பட போகிறோம், தள்ளப்பட போகிறோம். இனி எதுவுமே அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிதான காரியங்கள் வந்திருக்கும். ஆனாலும் தங்களுக்கென்று எதையும் வைக்காமல் தங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் தேச ஜனங்களுடைய நன்மைக்காக வைத்தார்களே. இந்திய தேசத்திலே காணப்படுகிற சகல அருவருப்புகள், அசுத்தங்கள், பாவங்கள் நிரம்பி இருக்கிற உலகத்திலே வாழ்ந்திருக்கிற நாம், குறிப்பாக இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு கிடைத்திருக்கிற ஞான நன்மைகள், நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மிகவும் குறிப்பாக பாவத்திலிருந்து நாம் விடுதலையானோமே, அதே ரட்சிப்பு அவர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள்ளே எழும்ப வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த சிந்தை நமக்குள்ளே வேண்டும். தேவப்பிள்ளை, ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே, என்னை நீர் பிரித்தெடுத்து என்னை நீர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டப்பா, ஒரு திட்டம் உண்டப்பா, என்னை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டவரே, நீர் வீணாக விருதாவாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறவர் அல்ல. எதை செய்தாலும் சகலவித திட்டங்களோடு சகலவித நோக்கத்தோடு தான் ஒன்றை செய்கிறவர். ஆண்டவரே, என்னை நீர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய மகனாய் உம்முடைய பிள்ளையாய் மாற்றினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, அதற்கு எனக்குள்ளே காணப்படுகிற சுயங்கள் சாகட்டும். எனக்குள்ளே காணப்படுகிறது உலகத்தின் எல்லாவித சகலவித ஆசா பாச எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசை, இச்சைகள் சாகட்டும். எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்து அன்றே அந்த 4 குஷ்டரோகிகளைப் போல தேசத்தின் நன்மையே நோக்கமாய் காணப்படுகிறவர்களாய், தேசத்தின் ஜனங்களுக்கு நற்செய்தி அளிக்கிறதே ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கருத்துக்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்க மாட்டோமா? ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, இந்த நல்ல நேரத்திற்காகவும் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய இக்கட்டில் இஸ்ரவேல் தேசம் சூழ்ந்தது. எல்லா வழியிலும் அடைக்கப்பட்டு போய் விட்டார்கள். பஞ்சம் தலைவிரித்தாடியது ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ளே எந்த ஒரு நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ காணப்படவில்லை அப்பா. அந்நேரத்திலே தம்முடைய தாசனாகிய எலிசாவுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர். நீர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அந்த 4 குஷ்டரோகிகள் ஆண்டவரே. உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகம் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீர் அவர்களை தெரிந்து கொண்டீர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரே. அவர்களும் தங்களுக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் மாறாக தங்கள் கண்டடைந்த அந்த ஆசீர்வாதம் தேசத்தின் ஜனங்களுக்கு சேர வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு கிடைத்ததை கூட எல்லாவற்றையும் துறந்து விட்டு தேசத்தின் ஜனங்களுக்காக போய் நின்று அவர்களுக்கு உதவினதை ஆண்டவரே, தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுத்ததை, அவர்களுக்கு கொடுத்ததை நாங்கள் காண கத்திருந்த வேளையிலே கத்தர்களுக்கு உதவி செய்தபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த விலையேறப்பட்ட பெரிதான இந்த பரிசுத்த ரட்சிப்பு ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிடைக்கணும்ப்பா.
தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிடைக்கணும்பா. அறியாமையினாலும் ஆண்டவரே, பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவித மூட நம்பிக்கையினாலும் பலர் சொல்லுகிற பலவிதமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பெற்ற பிள்ளையை பலி கொடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளையை நதிகளை தூக்கி வீசுகிறார்கள். தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக வடக்கிலிருந்து தெற்குக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்கும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாவங்களை தீர்ப்பதற்காக, சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக இன்னும் என்னென்னோ 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 அறியாமையினாலே சிக்கி உழண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை மீட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், உம்முடைய ரட்சிப்பு. ஆண்டவரே, இவர்களை மீட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், உம்முடைய சுவிசேஷம். ஆண்டவரே, இவர்களை மீட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நீர் அளிக்கக்கூடிய ஹல்லேலூயா ஆண்டவர் வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு. உம்முடைய இரத்தத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களுக்குள்ளும் காணப்பட கர்த்தர் அருள் புரியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்படட்டும், எங்கள் மூலமாய் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் மூலமாய் தேவனுடைய இறுதியும் களி கூறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. நீங்க பெருகுங்க, நாங்க சிறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நமக்கு நிறைவாக்கி நன்மையாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களும் தொடர்ந்து ஜெபிக்க, எந்த நேரமானாலும் அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.